Hi everyone. In our Dynamics Unit 1ல 2 mark problem தான் பார்க்க போகிறோம். A stream is running at a speed of 4 km per hour. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரிவர் தான் நம்ம ஸ்ட்ரீம்னு சொல்கிறாங்க. ஸோ ரிவரில் வந்து ஒரு வாட்டர் வந்து வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன மாதிரி டைரெக்ஷனில் போகுதுன்னா இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷன் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இட்ஸ் பிரெத் இஸ் 1/4 மைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பிரெத்து வந்து 1/4 மைல், அதாவது இதோட வந்து இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 1/4 மைல். ஓகேவா? அண்ட் எ மேன் கேன் ட்ரா எ போட் அட் எ ஸ்பீட் ஆஃப் 5 மைல் பர் ஹவர். அதாவது இதுதான் ஒரு கரை, இது ஒரு கரை. ஸோ இந்த கரையிலேருந்து ஒரு மனுஷன் வந்து அந்த கரைக்கு நம்ம செல்லணும் அப்படின்னா நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. ஏன்னா அலை இந்த சைடு அடிச்சிட்ருக்கோம். ஸோ நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஓட்டி கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் நம்ம கிராஸாக தான் நம்ம வந்து அந்த கரையை நம்ம அடைய முடியும். ஸோ அதனால் ஒரு மனுஷன் வந்து இங்கேருந்து ஒரு போட்டை வந்து இந்த கரையிலேருந்து ஒரு சைடுக்கா இப்படிக்கா அவன் போட்டை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இந்த மனுஷன் ஓட்டிகிட்டு போகக்கூடிய அந்த ஸ்பீட் வந்து 5 மைல் பர் ஹவர்னு கொடுத்துருக்குறாங்க. is still water. Find the direction in which he must draw in order to go perpendicular to the stream. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு செல்லணும் அப்படின்னா இது உண்டாக்குற கோணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக தான் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் இது ஒரு கரை, அது ஒரு கரை. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போனோன்னா இது மேக் பண்ணுற ஆங்கிள் என்னென்னா பர்பண்டிகுலர். ஓகேவா? and perpendicular to the stream and the time is. இதை வந்து இன்னொரு வாட்டி எப்படி கேட்கலான்னா இது வந்து எஸ்டினா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இதில் பர்பண்டிகுலர் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னும் கேட்பாங்க. டேக்ஸ் ஹிம் ஹி கிராஸ் த டைம் ஸ்ட்ரீம். ஸோ இந்த மனுஷன் வந்து அந்த ஸ்ட்ரீம் அடையிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து டயக்ராம். ஸோ வந்து இதுதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இது ஒரு கரை, அது அந்த சைடு ஒரு கரை. இங்கேருந்து இந்த பாயிண்ட் வந்து நான் வந்து சும்மா மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பாயிண்ட் எங்கே வேணால் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே இருக்கிறதா நான் சும்மா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வாட்டர் ஃப்ளோ இந்த சைடுக்காக இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓசின்றது வந்து இது பர்பண்டிகுலர் ஆங்கிள் மேக் பண்ணுறதுனால இந்த ஆங்கிள் நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் போட் போகக்கூடிய இந்த ஆங்கிள். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு பேரலோகிராம் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓஏன்றது வந்து என்னென்னா ஓஏ வந்து வெலாசிட்டி ஆஃப் ஸ்ட்ரீம், அதாவது ஸ்ட்ரீமோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஓஏ இஸ் ஈக்குவல் டு 4 மைல்னு கொடுத்துருக்காங்களா நம்ம கொஷினில் நம்ம படிச்சிருப்போம். இது இங்கே 4 km per hour அப்படின்ட்டு. ஸோ அதுதான். ஸோ ஓபின்றது வெலாசிட்டி ஆஃப் போட். ஓபி இதோட வெலாசிட்டி வந்து ஓபி இஸ் ஈக்குவல் டு 5. ரிசல்டன் வெலாசிட்டி இஸ் ஓசி. அதாவது ஓஏ ஓபிக்கு நடுவில் தானே நம்மளுக்கு ரிசல்டன்ட் இருக்கும். ஸோ ஓசி நம்மளுக்கு இது தெரியும், இது தெரியும், இது தெரியாது. ஸோ இதை வந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னா பேரலோகிராம். ஸோ இந்த பேரலோகிராம் ஏஓபிசி இதை வச்சு நம்ம வந்து ஓசி தான் இதில் கண்டுபிடிக்க போகிறதோ. ஸோ ஓசி கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து பித்தாகரஸ் தியரம் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரியாத டேர்மை இந்த சைடு வச்சுட்டு தெரிஞ்ச டேர்மை அந்த சைடு வச்சுருக்க போகிறோம். நம்மளுக்கு தெரியாத ஃபைன் பண்ண போகிற டேர்ம் இதுதான், ஓசி தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அது இந்த சைடு வச்சுக்கிறேன், தெரிஞ்ச டேர்மை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ ஏசின்றது வந்து இந்த ஆங்கிள் மைனஸ் ஓஏ இந்த ஆங்கிள். ஓகேவா? ஏசி வந்து நம்மளுக்கு 5 km. அதாவது ஏசின்றது இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? போட் போகக்கூடிய இதோட ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ ஏசின்றது வந்து 5 km மைனஸ் ஓஏன்றது வாட்டரோட வெலாசிட்டி. ஸோ அது 5 ஸ்கொயர் வந்து 25 மைனஸ் 4 ஸ்கொயர் 16 இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ இதை ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா 3. ஸோ நம்மளுக்கு வந்து ஓசியோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டைரெக்ஷன் கேட்டிருக்காங்க. டைரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா டேன் டீட்டா. ஸோ டேன் டீட்டாக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அதாவது டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூ தான் ஆப்போசிட். ஸோ ஓஏன்றது வந்து ஆப்போசிட், ஓஏ பை அட்ஜசன்ட் வந்து ஓசி. ஓஏ வந்து நம்மளுக்கு தெரியும் 4 km அண்ட் ஓசி வந்து 3 நம்ம இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ tan θ is equal to 4/3.
the resultant speed of the boat is equal to 3 mile per hour. அதாவது இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதுதான் resultant speed of boat 3 mile per hour. அவங்க வந்து டைரக்ஷன் கேட்டாங்க, டைரக்ஷன் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க, டைம் தான் கண்டுபிடிக்கூடாது. டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் மீன்ஸ் அதாவது இந்த பிரெத்துன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு வந்து இதில் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 டிவைடட் பை ஸ்பீட் வந்து 3. நம்ம இங்கே கண்டுபிடிச்சது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்பீடு வந்து 3. ஸோ டிவிஷனில் அனதர் டிவிஷன் இருந்துச்சுன்னா இது வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ இது மல்டிப்ளை ஆகி 4ஓட மல்டிப்ளை ஆகும். ஸோ 1/4 மைல் பர் hour அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வந்து டைம்னா மினிட்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ எப்படி மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுனா 60 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணனா நம்மளுக்கு 5 மினிட்ஸ்ன்னு கிடச்சிடும். ஸோ நம்மளுக்கு டைமும் ஃபைன் பண்ணிடுச்சு. இது வந்து ரிசல்டன் இல்லை டைரக்ஷன். Therefore the direction of the resultant tan inverse of 4/3.